Happy Pongal சொல்லு. Happy Pongal everybody. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வந்து பொங்கல் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஹாலிடேஸ் ட்ரிப் அப்படிலாம் கூட வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் டோஸ்ட் மாதிரி வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிக்கிலுக்கு வந்து ப்ரெட் டோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அத்தை வந்து இங்கே காலையில் பூஜைக்கு பாயசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அன்றைக்கி பொங்கல் வைக்கலை, ஃபேமிலியில் ஒரு இதுன்றதுனால பொங்கல் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு நாங்களே டிசைட் பண்ணிட்டு அதை வந்து வைக்கலை. அதனால் சமையல் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் நம்ம பொங்கலுக்கு வந்து எப்படி சமைப்போமோ அது மாதிரி தான் வந்து சமைச்சோம். எப்பயுமே நம்ம பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் அப்புறமா எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் வைப்போம் இல்லையா, அந்த சாம்பார், அதுக்கப்புறமா கொஞ்சம் வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரைக்காய் பொரியல், இந்த மாதிரி ஒரு 2 பொரியல், அப்புறமா ரசம், இந்த மாதிரி நார்மலான ஒரு லன்ச் மெனு தான். எப்பயும் நம்ம பொங்கல் அன்றைக்கி எப்படி சமைப்போமோ அந்த மாதிரியான ஒரு லன்ச் மெனு தான். பட் வடை அப்புறமா வந்து பொங்கல் இதெல்லாம் நாங்கள் வந்து செய்யலை அன்றைக்கி. நீங்கள் வந்து பொங்கல் அன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க, உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்றதெல்லாம் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இந்த வாழைக்காய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். காலையில் வந்து நார்மல் சமையல் தான், யூஸ்வலாக நம்ம பண்ணுற ரெசிபீஸ் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெசிபிலாம் வந்து ஷேர் பண்ணல. நைட் வந்து ஒரு ஸ்பெஷலான டின்னர் வந்து பிளான் பண்ணேன், அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லன்ச் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சாம்பார், ரசம், பொரியல், 2 பொரியல் அந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நமக்கு பொங்கல் இல்லை அப்படின்றதுனால சிறுவாபுரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் போகணுன்னு ஆசை, காமாட்சி அம்மன் கோயில் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து காலையில் கிளம்ப முடியல. மத்தியானம் கிளம்புனா நமக்கு ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் சரி சிறுவாபுரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடியாக போகிறோம் இப்போது. ஸோ நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகிறேன். இது வந்து ஆலியா கட் ட்ரெஸ். நான் வந்து ஆரிஷா க்ளோத்திங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது. சரி இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஏற்கனவே நான் ஒரு தடவை வந்து போட்டுட்டேன். சரி இன்றைக்கி வந்து இது கோயிலுக்கு போட்டு போடலாம் அப்படின்ட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். நான் போட்டுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃபுல் வியூ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் தான் நான் போட்டு போகிறேன். எப்பயும் போட்டுக்கிற மேக்கப் தான். பட் மேக்கப் வந்து இந்த மாதிரி கேக்கியாக இல்லாமல் எப்படி போடணும், எப்படி வந்து ஈவனாக பிளெண்ட் ஆகணும், ஒரு நேச்சுரல் லுக் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து ஒரு டிப்ஸோடு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஸ்கின்னை வந்து ட்ரையாக வச்சுக்காதீங்க. மேக்கப் முன்னாடி நல்லா வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு ப்ரெப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மேக்கப்பில் வந்து நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ தான். நான் அதுக்கு வந்து ஒரு மேக்கப் ஹேக் வந்து சொல்கிறேன். அதாவது நம்மளோட ஃபேஸ் வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமா, அதாவது மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூத்து போன மாதிரி கேக்கியாக பேட்சியாக அந்த மாதிரி வந்து இருக்கும். என்னோட ஃபேஸ்லேயும் மேக்கப் முடிச்சுட்டு வந்து காட்டுறேன். சில இடத்துல வந்து இந்த மாதிரி கேக்கியாக பேட்சியாக அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா NYBயோட இந்த மேட் செட்டிங் ஸ்ப்ரே தான். இதை வந்து உங்களோட மேக்கப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களோட மேக்கப் செட் ஆகிடும். கேக்கியாகவே இருக்காது, சூப்பராக வந்து நேச்சுரலான ஒரு லுக் வந்து கிடைக்கும். நல்லா வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் போடல, அப்புறமா லைட்டாக வந்து போட்டுக்கலாம், அந்த லுக் ஓவராலாக காட்டுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. இப்போ என்னோடய மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஷ்யூ வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். எதுலேயுமே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா மேக்கப் வந்து நமக்கு நல்லா வந்து பேக் ஆகிடும், சூப்பராக வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். ஏன்னா அந்த மேக்கப் நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தெரியும், எங்கேயுமே திட்டாக இல்லாமல் சூப்பராக வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இதில் நான் காட்டுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பொங்கல் சொல்லு. Happy Pongal everybody. நம்ம இப்போ கிளம்பலாம். Bye. ஒன்னா ட்ராவல் ஸ்டெப்ஸா? ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபர்ஸ்ட் அது என்ன ஒரு சிரிப்பு? கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, ஐயோ இவ்வளோ பெரிய பையன் எத்தனோட கார் வச்சு விளையாடுற மாதிரி. அடுத்தது புக்கு. ஓகே, புக்கு இது தான் புக்கு. இல்ல அப்படியே இப்படி பண்ணா ஒரு பொம்மை மாதிரி வரும். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது முக்கியமானது எரேசர் பென்சில் பென்
டைரி ட்ராவல் எசென்ஷியல்ஸா? ஸ்டோரி இத்தனையும் நீ படிச்சிருவியா? இத்தனையும் படிப்பியாடா நீ? படிச்சுட்டு தான் திரும்பியும் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு மணி நேரம் ட்ராவலுக்கு எவ்வளோ எடுத்து வச்சிட்ருக்கான் பாருங்கள். ஃபைனலாக எல்லாம் வந்து பூட்டிட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோமா எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான், அத்தை, மாமா, அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் நிக்கில் குட்டி எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். சிறுவாபுரி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம், எனக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம், எல்லாருக்குமே வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம், என் மாமியாரை தவிர. அவங்க வந்து நிறைய தடவை போயிருக்காங்க, நாங்களாம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்லா பச்சை பசேர்னு வயல் வரப்பெல்லாம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. நிறையா பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் அங்கே வந்து எல்லா வயலில் அழகாக அந்த வரப்பில் நின்று வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் வந்து ட்ராவல். சரி, பொங்கல் அதுவும் அந்த தை பிறந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து முருகரை வந்து வழிபடலாம் அப்படின்ட்டு முருகரோட தரிசனம் எங்களுக்கு வந்து நல்லா கிடச்சிது. நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, லஞ்ச் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 மணிக்கு திருப்பி கோயில் திறப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். எல்லாருமே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தாங்க போல இருக்குது. நாங்கள் வந்து போய் இறங்கின அந்த ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷு. நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் பேட்ச் வெளியே வந்த உடனே அந்த க்யூவே வந்து காலியாக இருந்தது. பட் ரொம்ப நல்லா இருந்தது கோயில். ரொம்ப பழமையான கோயில் சிறுவாபுரி முருகர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி நமக்கு ஒரு பிராப்தம் முருகரை வந்து பார்க்கணும் அப்படின்னு டக்குன்னு தோணி டக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்து கிளம்பணும். முருகருக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஒரு சுவாமியாலாம் நான் வந்து பார்க்க மாட்டேன். நான் வந்து போய் பேசுகிறது, அப்புறம் ஏதாவதுன்னா முருகர்கிட்ட போய் நின்று சொல்கிறது, இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்போவுமே ஒரு சின்ன குழந்தைய அந்த மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன். நிக்கில் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த டைமில் வந்து ரொம்ப வேண்டிக்கிட்டது, நீயே தான் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேண்டிக்கிட்டோம் நாங்கள். அதனால தான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிக்கில் கார்த்திகேயன் நாங்கள் வந்து பேர் வச்சோம். நிறைய வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நிக்கில் குட்டி வந்து பார்த்திங்கன்னா வடபழனியில் தான் வந்து பிறந்தான். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டலாக முருகர் வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு எப்படி சொல்கிறது, க்ளோஸான ஒரு கடவுள்னு சொல்லலாம். நான் வந்து ஆப்பம், அதுக்கப்புறமா தேங்காய் பாலும் குருமாவும் தான், குருமா இல்லை, ஒரு சென்னா கிரேவி மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஆப்பக்கடாய் நான் புதுசாக வாங்கியிருந்தேன். அதை வந்து முன்னாடி நாளே சீசன் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், பட் மறந்தே போயிட்டேன். அதனால் சரி ஓகே நெக்ஸ்ட் டே வந்து ஊற்றிக்கலாம், அன்றைக்கி வந்து சீசனிங் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து சீசன் பண்ணி வச்சுட்டேன். குண்டாக வந்து இந்த வெந்தய தோசை ஊற்றுவாங்க அம்மா, அந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றிக்கலான்ட்டு அன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து சென்னா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா தேங்காய் பாலும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. தேங்காய் பால் வந்து வீட்டில் பெரியவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் சென்னா கிரேவியும் பண்ணிடலான்ட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். சென்னா வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டேன். காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டு நல்லா அது ஊறிட்ட நம்ம ஒரு 5-6 விசில் வச்சுட்டு உப்பு போட்டு வந்து வேக வைக்கணும் சென்னா எப்போவுமே, இல்லைன்னா அதில் வந்து உப்பே இறங்காது. அதனால் வந்து உப்பு போட்டு குக்கரில் வந்து ஒரு 6-7 விசில் வரட்டும் நான் வந்து வேக வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் ட்ரீட்டாக வந்து இருந்தது. ஏன்னா அவ்வளோ நல்லா வந்திருந்தது. அந்த ஃப்ளஃபியான ஆப்பம் வித் தேங்காய் பால், அதுக்கப்புறமா அந்த சென்னா கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான காம்பினேஷன். உங்களுக்கு நான் எப்படி வந்து அந்த ரெசிபி பண்ணன்றதை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பாலுக்கு அதுக்கப்புறம் மாவில் கொஞ்சம் தேங்காய் பால் நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து தேங்காய் நிறைய வந்து பால் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இங்கே வந்து கிரேவிக்கு வெங்காயம் நான் நிறையா எடுத்துக்கிட்டேன். தக்காளி வந்து 1 இருந்தால் போதும். வெங்காயம் வந்து ஒரு 5-6 நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம சும்மா பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி பெருசாக ரேண்டமாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா பிரிஞ்சலை, பட்டை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம நறுக்கி ரெடியாக வந்து வச்சுக்கணும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சிக்கணும். இப்போ நம்மளோட பட்டை பிரிஞ்செல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து அப்படியே மஷியாக வந்து வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கினா போதும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இங்கே வந்து நம்மளோட சென்னாவும் நல்லா வந்து குக்காகி விசிலும் வந்து அடங்கிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிட்டு அரைக்கிறதுக்கும் இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு கிரேவி வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும்.
அதனால் அதை வந்து கொஞ்சம் வடிகட்டிட்டேன். எவ்வளோ எடுத்துப்பேன்றதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் குவான்டிட்டி. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதுலேயே வந்து நம்ம இஞ்சும் பூண்டும் நம்ம லைட்டாக வந்து இடித்து வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துடலாம். இதில் நம்ம அரைக்கும் போது சேர்க்குற இஞ்சி பூண்டு தான். அதுக்கப்புறமா நம்ம வந்து தனியாக கிரேவிக்கெல்லாம் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வேணாம். ஒரு 5-6 பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து போதும். அப்புறம் லாஸ்ட் வ்ளாகில் வந்து நம்ம கோடம்பாக்கம் போனப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த காஃபி கண்டெய்னர் வந்து மட்டும் பெண்டிங்கில் இருந்ததில்ல, அதுவும் வந்து வந்துடுச்சு. இந்த காஃபி கண்டெய்னர் வந்து இந்த டீ சுகரை விட கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கும். ஸோ நம்மளோட கம்ப்ளீட் கேனிஸ்டர் செட்டு வந்து சூப்பராக நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் நல்லா வந்து ஏர்டைட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது இந்த டின் பாக்ஸஸ் எல்லாமே. நான் வந்து ரொம்ப யோசிச்சு தான் வாங்கினேன், பட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் நமக்கு வந்து வீட்டில் என்ன ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, இப்போ பசங்களுக்கு லீவு, யாருக்கு லீவாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவே கிடையாது. அதுவும் மெயினாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனு நல்ல நாள் அன்றைக்கி வந்து வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அதாவது ஒரு ஸ்பெஷலான ரெசிபி எதிர்பார்ப்பாங்க, அன்றைக்கி வந்து மெனு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு பண்டிகைனாலே வந்து பார்த்திங்கன்னா வேலை தான். அங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆற வச்சுட்டு அதோட கொஞ்சம் கொண்டக்கடலையும் போட்டுட்டேன் அரைக்கிறதுக்காக. அத்தை வந்து அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப வந்து கொதிக்க வச்சிடக்கூடாது தேங்காய் பாலை. இப்போது நான் வந்து ஆறினோடனே அந்த கிரேவியை நல்லா வந்து அரைச்சிட்டு அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிரிஞ்சலையும் ஒரே ஒரு பட்டை துண்டும் போட்டுட்டு நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் வந்து சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இது வந்து நம்ம கொஞ்சம் திக்காகணும். இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமாவே நம்மளோட கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துடலாம். அப்போ தான் அதுலேயும் நம்ம கொஞ்சம் டேஸ்ட் வந்து இறங்கும். இதில் வந்து கொண்டக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம கொண்டக்கடலை வந்து அரைச்சி கொஞ்சம் சேர்த்தோம் இல்லையா, அதில் வந்து இன்னுமே நல்லா திக்காயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி வந்து கெட்டில் வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் வந்து சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணியாக பண்ணுவோம் அப்படின்ட்டு. நான் வந்து கிரேவி எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் வந்து உப்பு சேர்ப்பேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு குவான்டிட்டி வந்து எவ்வளோ வரும்னு தெரியும் இல்லையா, உப்பு வந்து எனக்கு அப்போ தான் அளவு தெரியும். அதனால் எப்போவுமே கிரேவி செய்கிறப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு ஃபைனலாக தான் நான் வந்து உப்பு சேர்த்துப்பேன். நல்லா திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக கெட்டிலில் கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். அது ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். சூப்பரான சென்னா கிரேவி அன்றைக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆப்பத்தோட சூப்பரான காம்பினேஷன். இந்த கிரேவி நீங்கள் செய்யலாம், வடைக்கறி செய்யலாம். இந்த கிரேவி வந்து நீங்கள் தோசைக்கு, அதுக்கப்புறமா வந்து இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சென்னா கிரேவி. இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலையும் வந்து போட்டுக்கலாம். கருப்பு வந்து நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஹெல்தின்றதுனால கருப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பமாவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் குக் பண்ணுற மாதிரி நம்ம மூடி வச்சு குக் பண்ணணும். இந்த தோசையை கொஞ்சம் குண்டாக ஊற்றணும். அப்போ நமக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து வரும். கீழ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக, நமக்கு ஆப்பம் எப்படி வந்து குக் ஆகுமோ அதே மாதிரி வந்து குக் ஆகும். இங்கே பாருங்கள், கீழே வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பேட்டரோட மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பொங்கலுக்கு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷுன்னா வந்து இதுதான். எல்லோரும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அலுப்பு எதுவுமே வந்து தெரியாது, எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்றப்போ. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.